அவளுக்கு உனக்கு ஒரே நாளா முடி கட்ட வேண்டி வரும் நினைக்க. ஐயா கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கய்யா. எட்டிட்டு மிதிச்சா என்ன எட்டிட்டு மிதி பாப்போம். சப்பா எனக்கும் இந்த பொம்பளைங்களுக்கும் ஆகவே மாட்டேங்குது. எங்க போனாலும் என்கிட்ட பொம்பளுக்குன்னே வரல்வில. டேய் பொண்ண வேண்டாம் சொல்றேன். எங்க எட்டிட்டு மிதி பாப்போம். ஆமாமா வேண்டாமா விடுமா. இல்ல எட்டிட்டு மிதிச்சிருவானாமே. எங்க மிதி பாப்போம். போயிரு கோத்த கலப்பிராத. அப்புறம் அடிச்சுன்னு வச்சுக்கேன் செத்தே போயிடுவேன். நீ அடிச்சு நான் செத்துறேனா? நான் அடிச்சு நீ மண்ணுக்குள்ள போயிடுவே. என்னது நீ அடிச்சு நான் மண்ணுக்குள்ள போயிடுவேனா? நீ அடிச்சு நான் செத்து போமாலே. நான் அடிச்சு நீ மண்ணுக்குள்ள போக மாட்டே. ஏட்டிக்கு புட்டியா பேசாத. டேய் நீ பேசும்போது நான் பேசக்கூடாதா? நான் அப்படிதான் பேசுறேன். நான் அப்படிதான் பேசுறேன். என்னடா பண்ணுவ நீ? டேய் நீ என்ன படிச்ச முட்டாளாடா? இல்ல தெருவுல கேக்க. ஸ்கூல்ல வந்துட்டு இருக்க காலி பண்ண சொல்ற எரும மாட்ட பையா. மண்ட அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? என்ன எனக்குன்னு தேடி வருமா இல்ல எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்களா? நான் எந்த வீட்டு பொம்பளை மாதிரியே எல்லாம் நினைச்சிட்டேனே. என்னடா உனக்கு லூசு லூசு பிடிச்சா என்ன? தானா பேசிக்கிட்டு இருக்க? ஏய் எட்டே அடிச்சு வச்சுக்க செத்தே போயிடுவேன். டேய் நான் அடிச்ச நீ செத்தா போயிடுவே. எங்க அடி பாப்போம். எங்க நீ அடி பாப்போம். ஆமாமா வேண்டாமா விட்டுருமா. என்ன இதெல்லாம்? ஐயா இங்க வேலை பார்க்க புள்ள. வேலை பாக்குறவனுக்கு இவ்வளவு திமிரு. நான் வேலை தானே பாக்க. உன்ன மாதிரி புடிக்கிட்டீங்க இல்லையா? ஏய் இது ஏன் சொத்து? ஆமா இது ஏன் சொத்து? ஓன் சொத்தா? நீ ஓன் சொத்துன்னு சொல்லும்போது நான் ஏன் சொத்துன்னு சொல்லக்கூடாதுனே? அடியே இது உண்மையிலே ஏன் சொத்து? அடே உண்மையிலே இது ஏன் சொத்து? இவனை போ சொல்லிரு. நான் என்ன பண்ண எனக்கே தெரியாது. நீ இந்த இடத்தை காலி பண்ணிட்டனா உனக்கு நல்லது. இல்ல நீ போடுற சாரத்தை காத்திட்டு உன்னை ஓட விட்டு அடிச்ச. மரியாதையா ஓடிடு. சாரத்தை காத்திட்டு ஓட கட்டிப்பியா? இவன் டீச்சர். மேடம் இவரே அரசியல்வாதியா. ஏய் நான் யாருன்னு தெரியாம நீ விளையாடிட்டு இருக்க. அப்ப உனக்கு நீ யாருன்னு தெரியாது. ஆமா நான் உன்கிட்ட விளையாடிட்டு இருக்கேனா? நீ என்ன லூசாடா? நான் உன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். சண்டைக்கு விளையாட்டுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியல. நீ எல்லாம் எம்பிக்கு நின்னுட்ட. போடா முதல்ல ஸ்கூல் போய் படிப்ப முடிப்பா. அரை கிளாஸ் டீச்சர்னு சாதாரணமா எடை போட்டது தப்பா போச்சு. இப்பேற்பட்டவளை உள்ள வச்சுக்கிட்டா நான் இவங்கிட்ட கத்துனேன் கதறனேன் காலெல்லாம் விழுந்தேன். இருடி இன்னியவ சாரத்தை கத்திட்டு ஓட விட்டு அடிப்பேன்ன. சியாலியா கட்டியிருக்க. சார் அது ஏதோ சின்ன பொண்ணு. வேண்டாம் விடுங்க சார். எங்க கைய வையி பாப்போம். ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் எதையும் பண்ண துணிஞ்சவன். அடே எங்க அப்பா நானும் எதையும் செய்ய துணிஞ்சவதான். பார்த்து சூதம் வந்து கட தம்பி. தம்பியா? ஆமாடா இன்னும் நீ ஸ்கூல் படிப்பே முடிக்கல. சரி என்கிட்ட வந்து அரை கிளாஸ் வந்து சேர்ந்துக்க. சார் இவனுக்கு ஃப்ரீ அட்மிஷன் போட்டு கொடுங்க சார். ஓகேமா. சரி தம்பி ஒழுங்கா நான் இந்த கிளாஸ்க்கு வந்துறேன். படிச்சாதான் அறிவு வரும். இப்படி படிச்சனா முட்டா பையமா தான் பேசுவேன். என்னைக்கு படிச்சு டீசெண்டா பேசணும்டா. முதல்ல படிச்சதுக்கிட்ட எப்படி பேசணும் கத்துக்க. அதுக்கு நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போணும். படிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எம்பி படிக்க நிக்கலாம். ஓகே? எடி நீ என்கிட்ட அடி வாங்க போறடி. டீச்சரை பார்த்து அப்பலாம் சொல்லக்கூடாது. புரியுதா? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு வந்திருக்கனால உன்னை நான் மன்னிச்சு விட்டுருக்கேன். அடியே செருப்பு பிஞ்சிரும். பரவாயில்ல பக்கத்துல தாத்தா தச்சிட்டு இருக்காங்க. 5 ரூபாய் கேப்ப கொடுத்துட்டு தச்சிட்டு போ. உனக்கு செருப்பு பிஞ்சிரும்னு சொன்ன. இல்ல நான் ஏற்கனவே சிலிப்ப தான் போட்டிருக்கேன். அது அவளை லேஸ்ல பிய்யாது. பிஞ்சா வேணா உன்கிட்ட சொல்றேன். தச்சிட்டா? ஏய் என்னடி பையாசமா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ சிரிப்புட்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கியே. எட்டிட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க போதக்குழியில விழுந்துருவேன். சரி மிதிச்சிட்டு போ. சார் அது ஏதோ சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது சார். விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கா விடுங்க. இன்னும் 2 நாள் நீ காலி பண்ணல. இவளை காலி பண்ணு. மெயின் பிக்சர் இங்கதான் இருந்திருக்கு. நான் அதை கண்டுக்காம இருந்திருக்கேன் சார். அவங்கள அப்படிலாம் லேசா தூக்க முடியாது சார். உன்னை இவளை மட்டும் தூக்க சொல்ல. இந்த ஸ்கூலே தூக்க சொல்ல. 2 நாள்ல காலி பண்ணல. ஏன் பண்ணலனா தூக்கிடுவேன். ஏதே இந்த ஸ்கூல தூக்குற வேலை இல்ல கூட்டி பெருக்குற வேலை தான் இருக்குது. வேணா வந்து செய்றியா? கூட்டி பெருக்கணுமா? ஆமா கூட்டி பெருக்குற வேலை இருக்குது. என்ன சாப்பிட்டுக்காரங்களே மாசம் 500 ரூபாய் தருவாங்க. ஏய் நீ உண்மையிலே என்கிட்ட உதவாங்க பாடி. எங்க உத பாப்போம். என்ன பத்தி தெரியல. உண்மையிலே உதச்சலாம் பாத்துக்க. உதடா நீ உதைக்கும் தானடா கிட்ட வந்து நிக்கற. உதடா பொறுங்கோல எம்பி மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. எம்பினா என்ன தெரியுமா? மக்களுக்கு சேவை செய்கிறவன்னு அர்த்தம். நீங்க ஒத்தரவா பண்ணிக்கிட்டு இருக்க. பாரு ஒவ்வொரு இல்லட்டாலும் பரவாயில்ல. ஒவ்வொருத்தரியாமாவது பண்ணாம இரு. ஏன் இடத்துல நின்னு பேசிட்டு இருக்கங்கதா மறந்துடாத. மன்னிக்கணும். இது எங்க இடம்? உங்க இடமா? ஆமா இது எங்க தாத்தா இடம். இது எப்போ? என்னவா சொல்ற? உங்க தாத்தா இடமா? ஆமா இது எங்க தாத்தா இடம். சரி இது எங்க தாத்தா இடம். இவனுக்கு இந்த இடம் எப்படி சொன்னா அவனுக்கு கேளுங்க. வட்டிக்கு கொடுத்துட்டேன். அவன் கட்டி கட்டல. அதுக்கு தான் வாங்க வந்திருக்கேன். வட்டிக்கு கொடுத்தனா வட்டி தான் வாங்கிட்டு போணும். இடத்தை எதுக்கு வாங்குற? அவன் வட்டியை கட்டல. அதனால வட்டிக்கு பதிலா இந்த இடத்தை எழுதிதான் வாக்கு கொடுத்துருந்தான். அதற்கு தான் இந்த இடத்தை வாங்க வந்துட்டேன். அப்படிங்களா சார்? ஆமா வட்டிக்கு வாங்கினது உண்மைதான். ஆனா வட்டிக்கு மேல படத்தை அடைச்சிட்டேன். ஆனாலும் வந்து இப்படி பேசுறாங்க. ஐயா இவன் என்ன பெரிய பஞ்சாயத்து தலைவியா? இவன் கந்தவட்டிக்காரனா?
கண்ணு வெட்டிக்காரனா? நினைச்சேன்டா, உன் சட்டையும் உன் சாரத்தையும் பார்க்கும் போதே நினைச்சேன். ஏய், உனக்கு அதிகமா வாய் நீளுதடி. பாரு தம்பி, இப்பெல்லாம் வாய்க்கு வந்தவரெல்லாம் பேசக்கூடாது. பெண்கள்னா ரெஸ்பெக்டா பேசணும், புரியுதா? முத ஆம்பளை கிட்ட எப்படி நடக்கணும் நீ முத புரிஞ்சு நடந்துக்க. டேய், உங்களெல்லாம் மதிச்ச போய் தான் இன்னும் பேச்சுவார்த்தையோட நடத்திக்கிட்டு இருக்க. வந்தோடனே இந்த சார மிரட்டினதுக்கு தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்னு சொன்னதுக்கு பொண்ணு மிதிச்சிட்டு பேசிருப்ப. நீ பொம்பளையாடி இல்ல தெரியாம தான் கேட்க. நீ பொம்பளையாடி. நல்ல பாரு, என் முகத்தை பாரு, என் கண்ணை பாரு. பொண்ணு சிலையொன்னு குளிக்குது மஞ்சளிலே, பூவ போலவோ சின்ன மேனியும் கலந்தது பூவுக்குள்ளே, கோயில் மணிய யாரு அடிக்கிறா, தூண்டா விளக்க யாரு ஏத்துறா, ஒருபோதும் அணையாம என்று ஒளிரணும். இதுதான் பொண்ணு, பாத்துக்கிட்டியா? நீ கடைசியா பொண்ணை பாக்குறது இதுதான். இனி உன் வாழ்க்கையில பொண்ணுங்க வாசமே கிடையாது. ஏய், என்னடா இளக்காரமா பேசிக்கிட்டு இருக்க? இந்த இடத்த உனக்கு எழுதி தர முடியாது. என்ன பண்ணணுமோ பண்ணிக்க, போடா. என்கிட்டவா உன் திமிர காட்ட? வேணா வர சொல்லு, உங்க அப்பா கிட்ட என் திமிர காட்டுறேன். கஞ்சிக்கு வக்கத்தெல்லாம் பேசுற பேச்ச பாரு. ஆமாடா, நாங்கலாம் கஞ்சிக்கு வக்கத்தவங்க தான். ஆனா ஒட்ட மேல அத்த சொத்த புடிங்க திங்க மாட்டான்டா. புடிங்க திங்கற உனக்கே இவ்வளவு திமிர இருக்கும்போது சொந்த உழைப்புல திங்கற எங்களுக்கு எவ்வளவு திமிர இருக்கும்? உன் திமிர அடக்க பண்ணவண்டி. உன் திமிர அடக்குற. உன்னை ஜெயிக்க பிறந்தவ, ஜெயிச்சு காட்டுவேன். ஓப்பண்டி. இந்த ஆனா இந்த பொம்பளையானே. போடா, முட்டாள்டா இப்படி பேசுவான். சார், இவங்கிட்ட போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இங்க படிக்கிற பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக உன் கால விழி நினைச்சாரு பாரு இந்த வயசானவரு. இவரு ஆம்பளடா, தான் வயசு கூட பொறுப்படுத்தாம உன் கால விழி நினைச்சாரு பாரு அவர் ஆம்பள. அவ்வளவு பெரிய மனுஷன் உன் கால விழுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவருக்கெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கா? நீ மனுஷன் தானே? என்ன ஷே, மிருக மாதிரி தெரியுதா? மாதிரிலாம் இல்ல, மிருகமே தான். அது எப்படி உனக்கு இவ்வளவு திமிர இருக்குது? இன்னும் 2 நாள் தான் டைம். ஏன் உனக்கு? ஐயோ, கூட கூட பேசுறாளே. இந்த இடத்தை காலி பண்ணதுக்கு யார் காலி பண்ணதுக்கு? நீங்க தான். நாங்க எதுக்கு காலி பண்ணணும்? யார் இவா? அதான் சொன்னேன் சார், 6 கிளாஸ் டீச்சர்னு. 6 கிளாஸ்க்கு டீச்சரா இருந்துட்டு இந்த வார்த்தை வருது. இதெல்லாம் 11th 12th எடுத்துச்சுன்னா அவ்வளவுதான். இருடி, உனக்கு தனியா வச்சிருக்கேன். இங்க பாருங்க, அடுத்த 2 நாள்ல வருவேன். இவ இங்க வேலை பார்க்க கூடாது. மீறி வேலை போத்தா நான் சொன்ன மாதிரி குழி தோண்டி புதைச்சிருவேன். ஒன்னியவா? ஐயோ, ஓ நல்ல இருக்குதா சொல்றேன். தப்பி தவறி கூட என் கண்ணுல பற்றாத. நானும் உன்கிட்ட சொல்றேன், நீயும் தப்பி தவறி என் கண்ணுல பற்றாத. ஏண்டி? என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு வரும். அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்க வேண்டாம் நினைச்சேன். நான் உன் கால்ல வந்து மன்னிப்பு கேட்பேனா? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் அழகு ராணி. ஆடு தெரியாதனுக்கு தெரு கோணங்க மாதிரி பேர பாரு. அழகு ராணியா குரங்குன்னு பேர் வச்சிருந்தா பொருத்தமா இருந்திருக்கும். என்னையா இத விட்டு பேச விட்டு வழிக்க பார்த்தல? இதுக்காக உனக்கு 2 நாள் டைம் இல்ல, ஒரே நாள் தான் டைம். நாளைக்குள்ள இடத்த காலி பண்ற. இல்லனா இந்த இடத்தோட ஜொத்தை நீயும் இருக்க மாட்ட. இந்த விக்ரம் ஒரு திருப்ப சொன்னதுதான் ஒரேதா. எங்களையும் காப்பாத்ததுக்கு யாராவது இருப்பாங்க, நல்லவங்களும் இந்த பூமியில இருப்பாங்க. நிச்சயமா எங்களை காப்பாத்த வருவாங்க. எவனும் வரமாட்டான். இந்த விக்ரம் இருக்க இடத்துல எவனும் வரமாட்டான். என்ன பண்ணாலும் எதையாவது ஒண்ணு பண்ணி வெளியில வந்துடுறான். எல்லாம் அவன்கிட்ட இருக்க பணத்தை வச்சுதான் வெளியில வந்துட்டு இருக்கான். அப்படின்னா அவன் பணத்தை தான் நம்ம கை வைக்கணும். எப்படிங்க? பணம் இருக்க போய் நம்ம என்ன பண்ணாலும் அந்த பணத்தை வச்சு வெளியில வந்துருதான். அந்த பணத்தை அவங்கிட்ட இருந்து புடிக்கிட்டோம்னா அவன் என்ன ஒரு 2 ரூபாய் வச்சிருக்கான், கோடி கோடியா வச்சிருக்கான். அல்ல அல்ல குறைய மாட்டேங்குது. நாமளும் லஞ்சம் அது இதுன்னு எல்லாத்தையும் மாட்டி விட்டு பார்த்தோம். அவன் அரை மணி நேரத்தை வீட்டுல வந்து நிக்கிறான். ஏதாவது பண்ணியே ஆகணும். இவனை இப்படிலாம் பண்ண தோக்கடிக்கவே முடியாது. உண்மையை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இவனை தோக்கடிக்க முடியும். புரியல சார். அவன் பழைய வாழ்க்கையெல்லாம் வெளியில விட்டுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்காவே தோந்துருவான். அதான் எப்படி மாமனாரே? இல்ல சார், நாம ஏதாவது ஒண்ணு போட்டாலும் அவன் மறுநாள் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சான்னு வச்சுக்காங்களேன், மக்கள் அதை தானே பேசுறாங்க. இல்ல, இவன் பழைய வாழ்க்கை அப்படி கிடையாது. அப்போ சாருக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு முழுசெல்லாம் தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். ஆனா அவனுக்கு இந்த ஊர் சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த ஊரா? இந்த ஊரா? என்னக்கா இப்படி சொல்றீங்க? இந்த ஊருக்கு அவன் எப்படி வந்தானே தெரியாது.
ஆனா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் செல்வந்தனா மாறினான். கஜேந்திரா, உனக்கும் இந்த ஊருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குது? இல்ல சார். மறைக்காம உண்மை சொல்லுங்கண்ணே. இல்ல, எனக்கும் இந்த ஊருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கஜேந்திரா, உண்மை சொல்லு. இல்ல, எனக்கும் இந்த ஊருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதான் இல்லன்னு சொல்றாங்களே. மாமனார் என்னமோ கண்டுபிடிச்சிருக்காவல, என்னதான் தெரிய மாட்டேங்குது. டேனியலே, என்னடா தெரியலக்கா. ஆனா இந்த திருப்பு மட்டும் நல்ல சிவன் ஜெயிக்க விட்டா இந்த தொகுதி நாசமா போயிரும். நம்ம வாழ்க்கையும் போச்சுது. அவ்வளவுதான், நம்ம எல்லாம் ஆட்டி படிச்சிருவான். அவனை எப்படியாவது தோக்கடிச்சே ஆகணும். இந்த நிலைமையில நம்ம இந்த பாடு படுத்துறான்னா அவன் ஆட்சிக்கு வந்தா அவ்வளவுதான். ஆமாமா, அவனை தோக்கடிச்சு ஆகணும். நானும் என்னென்ன வேலையாம பண்ணி பாத்துட்டேன். என்ன பண்ணாலும் வெளியே வந்துருதானே. நாம இன்னைக்கு இந்த ஊருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவோம். நாம இந்த ஊருக்கு வரோம்னு தெரிஞ்சா அவனும் கட்டாயமா வருவான். வந்தா மாமனார் சொன்ன மாதிரி அவனுக்கும் இந்த ஊருக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அவன் யாரு என்ன வச்சிருந்த இந்த ஊருக்கு தெரிஞ்சிருக்குமே. அதையும் மீறி நாம வந்திருக்கோம்னு தெரிஞ்சு அவன் வரலன்னா அவனுக்கும் இந்த ஊருக்கும் ஏதோ தீராத பகை இருக்குன்னு அர்த்தம். நல்ல ஐடியா. மாமனார் கொடுத்ததா. அதுக்குதான் இந்த ஊருக்கு நான் போட்டுட்டு வந்தேன். இத பொண்ணு தர சட்ட சொல்லணுமே. என்னடா டேனியலே? ஒண்ணு இல்லக்கா, நாம இன்னைக்கு இந்த ஊருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவோம். நாம இந்த ஊருக்கு வரோன்னு அவனுக்கு எதாவது இன்ஃபார்ம் பண்ணணுமே. அதெல்லாம் அவனுக்கு எல்லா இன்ஃபார்மும் போகுது. அது யாரு கொடுக்கான்னு தெரிய மாட்டேங்குது. சார், உங்க ஸ்டேஷன்ல யாரும் கொடுக்காங்க? இல்ல இல்ல, எங்க ஸ்டேஷன்ல விக்ரமுக்கு கையால யாருமே கிடையாது. விக்கி சார் ஸ்டேஷன்ல விக்கி சாரு பொண்ணு தர சார் தான் இருக்காங்க. செல்வியக்கா கூட இருக்காங்களே. அவங்க இருக்க வாய்ப்பே இல்ல. அன்னைக்கு விக்ரம அரெஸ்ட் பண்ண போனதே அவங்கதான். யாரு இருக்கா? புதுசா வந்த பொம்பளை பொண்ணு தர, அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏங்க உங்க ஸ்டேஷன்ல? எங்க ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறீங்க இன்ஃபார்ம் என்கிட்ட மட்டும் தான் இருக்கும். வேற யாருக்கிட்டையும் போகாது. உங்க ஸ்டேஷன்ல ஏத்த போவோம். எஸ்ஏ நெல்சன் கிட்ட போகும்னு நினைக்கிறேன். இல்லையா, அவனுக்கும் விக்ரமுக்கும் ஆவாத. விக்கி ஸ்டேஷன்ல யார் இன்சார்ஜ்? இப்போ புதுசா வந்திருக்காங்க டிஎஸ்பி ரோகிணி மேடம் கையில தான் இருக்குது. ஏய், அது ஸ்டேட் ஃபார்வர்டு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்படிலாம் நினைக்க முடியாதுக்கா. இல்லடா, பொண்ணு தரைக்கு டபுள் டூட்டி கொடுத்ததுக்கே ராஜினாமா பண்ணிட்டு வந்த பொண்ணு. அவள வேலை போக மாட்டா. அப்ப யார் தான் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா? ஒரே குழப்பமா இருக்குதே. சரி, குடுக்கறவங்க குடுத்துட்டு போட்டோம். நம்ம பாட்டுல தேர்தல் வேலையை பாப்போம். என்ன இன்னைக்கு தேர்தல் பிரச்சனை வரலாம்ல? சரிங்கக்கா. டேய், உங்க வீட்டுக்கு போய் நீ எத்தனை நாள் ஆகுது? அன்னைக்கு வீட்டுட்டு வந்தேன், அதுக்கப்புறம் போவே இல்லக்கா. உங்ககிட்ட இருக்க தேடினாங்க. தண்ணி தெளிச்சுட்டாவ. எங்க அக்கா மட்டும் போன் அடிச்சா. போன் அடிச்சு நான் தோத்து போயிருவேன், சாபம் கொடுத்தா. அந்த கல்பனா தானே கொடுத்துருப்பா. நீ ஜெயிப்படா, நீ ஜெயிப்ப. உன் பின்னாடி இருக்கிறது நல்லவங்க. நீ நிச்சயமா ஜெயிப்படா. தெரியும் சார், நிச்சயமா நான் ஜெயிப்பேன். நான் ஒன்னும் பணம் சம்பாத்தியம் வரலையே, நல்ல செய்ய தானே வரேன். ஜெயிப்பேன். அது போக என் கூட இருக்குது மீனாக்கா. அவங்க கூட இருக்கும்போது நான் ஜெயிக்காம இருப்பேனா? அக்கா, ஜெயிக்கிறோம். நாம 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா இந்த தொகுதியை சூப்பரா மேம்படுத்துறோம். அடா, பசுமை ஆக்கிடுவான். சரி மீனா, நீ வீட்டுக்கு போ. நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எல்லாரும் படி பண்ணிட்டு வரேன். நீங்க கவனமா இருங்கங்க. அவன் உங்க மேல ஒரு கண் வச்சுட்டு தான் அலைவான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ டென்ஷன் எடுக்காத. நீ சாரை கூட்டிட்டு போ. சரிங்க சார். நீங்க மீனா கூட பாத்து போங்க, நான் பாத்துக்கிட்டேன். இந்த ஊர் ஃபுல்லா பெர்மிஷன் வாங்கிட்டீங்கல்ல? அதெல்லாம் வாங்கிட்டேன், ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க எங்கனாலும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாம். தைரியமா பண்ணுங்க சார். நானும் கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலும் பெர்மிஷன் வாங்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். தேர்தல் பிரச்சாரம் நல்லபடியா போகணும். நம்ம எந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்றோமோ அந்த அளவுக்கு வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த ஊர்ல பேச போறது யாரு தெரியுமா? யாரு? நம்ம ஆதிரா தான். ஆதிராவா? ஆமாண்ணே, அவதான் இங்க பேச போறா. ஐயோ, இவன் அவளுக்கு தமிழ் ஒழுங்கா வராத. அதுதானே எனக்கு பிளஸ் பாயிண்ட். பேச வைக்கிறேன். அவளுக்கு எப்படி பேசணும் நான் சொல்லி கொடுக்கறேன். சரிம்மா, பாத்துக்க. ஆதிரா பேச வேண்டியது இருக்கு, அவ பேசணும். ஒரு போக்க போத்த தேனில் போய் ஜெயிச்சிரும் போலுக்க. என்னடா சொல்ற? ஒரு வீடு, ஒரு தெருவு, ஒரு ஊரு, ஒரு ஏரியாவே விடாம ஓட்டு கேட்டுட்டு இருக்கான். உனக்கு பொம்பளைங்க ஓட்டு நிறைய விழு நினைக்கிறேன். பொம்பளைல ஓட்டுச்சு நான் கடை வலிக்க முடியும். என்ன பேசுறீங்க? இன்னைக்கு முக்காவாசி ஓட்டு அவங்களுக்குள்ளதான். அன்னைக்கு பிளானோட மருமக்கமாரெல்லாம் இறக்கிருக்கா. பொம்பளைங்க போய் ஓட்டு கேட்டா பொம்பளைங்க ஓட்டு விழுன்னு மருமக்கமார பொருளும் இறக்கிட்டா. அவளும் தீயா பிரச்சாரம் பண்றாள்வ. தெரு தெருவா ஊருகுறான். ஆனால் பரக்கா பேசுறாள்வ. இப்படியே போச்சு, நம்ம 2 பேரும் தலையில முக்காட போட்டுட்டு போக வேண்டியதா. டேய், எத்தனை பொம்பளைங்க ஓட்டு கேட்க வரணும்னு சொல்லிட்டா? போனத்தல்னா அவ்வளவு பேர் ஓட்டு கேட்க நமக்காக வருவாங்க. ஐயோ, உங்களுக்கு புரியுதா புரியலையா? அவங்க வீட்டு மருமக்கமாறு போறாங்க. அதுதான் இந்த ஊர் ஜனம் பாக்கும். பொம்பளைக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, இந்த வீட்டுல பொம்பளைங்களை எப்படி வச்சு நடத்துறாங்க அப்படின்னு 4 பேர் பேச ஆரம்பிச்சாலுவ. போச்சுது. ஓ, அப்ப நம்ம வீட்டுல இப்படிதான் இருக்கணும்னு எல்லாரும் பார்த்து பழகிறாள்வ. அப்புறம் நம்ம பாச்சாலாம் நடக்காது. அதுக்கு இப்ப என்னடா பண்ணணுங்க? அவளை வீட்டுல இருந்து ஒருத்தி கூட இனி பிரச்சாரத்துக்கு போக கூடாது. என்ன பண்ணணும்னு யோசிங்க. அன்னைக்கு வீட்டுல இருந்து ஒரு பொம்பளை ஓட்டு கேட்க போக கூடாது.